கௌரவ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்களே, இன்சுரன்ஸ் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் ஒன்று சிறிய விடயமாக ஓய்வூதியரை பற்றி கதைக்கலாம் என்றிருக்கின்றேன். வடமாகாண ஓய்வூதியர் உரிமைகளை பேணி பாதுகாக்கும் அமைப்பு தங்களுக்குள்ள குறைகளை இப்படி தெரிவிக்கின்றார்கள் என்பதை ஓய்வூதியர்களின் நலன் கருதி தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். 2016 தொடக்கம் 2019 வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு 2020 வழங்குவதற்குரிய ஓய்வூதியமானது நாட்டின் நிலைமை காரணமாக கோத்தபாய அமைச்சரவையினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பான ஓய்வூதியர் சங்கத்தினர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர். வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போது அவ்வாறு போராடிய தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தொழிற்சங்கங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என நம்பிக்கை ஊட்டி வந்தனர். 2016-19 பாதிக்கப்பட்ட ஓய்வூதியர்கள் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்து இருந்தனர். அதாவது 2020 கிடைக்க வேண்டிய கொடுப்பனவு 2025 வரை 5 ஆண்டுகளாக பெற முடியாது காத்திருந்தவர்களுக்கு தற்போது வரவு செலவு திட்டத்தில் அந்த கொடுப்பனவு 3 கட்டங்களாக 2027 வரை வழங்க கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இக்கொடுப்பனவு பெற வேண்டிய 2000 பேரளவில் ஓய்வூதியர்கள் இறந்துவிட்டனர். இது நான் நாடு முழுக்கத்தான் கதைக்கிறேன். இந்த நிலையில் தற்போதைய அரசும் ஓய்வூதியர் வாழ்வு காலம் பற்றி சிந்திக்காது கொடுப்பனவை வழங்குவதை மேலும் 3 ஆண்டுகளுக்கு பிற்போட்டுள்ளது என்று அவர்கள் கவலை அடைகின்றார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுக்கான அரச பணியில் தங்களுடைய கரிசனையை பண்பாக செய்து இன்று ஓய்வில் இருக்கும் சேவையாளர்களை நிம்மதியாக ஓய்வு காலத்தை கழிப்பதற்கு உதவி செய்யுங்கள். அந்த கொடுப்பனவுகளை கூடிய விரைவில் கிடைக்க ஆவண செய்யுங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන.